இளகிய மனம் படைத்தவர்கள் இதை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். காசாவில் நடக்கும் கொடுமை ஒருபுறம் இருக்க, அதற்கு மேலதிகமாக இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் நடக்கும் கொடுமைகள், அதிர்ச்சியை அளிக்கும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் சிறைச்சாலையில் 9,000 பலஸ்தீன் கைதிகள் அடைத்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலானவர்கள் வெறும் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு நடக்கும் கொடுமைகள்தான் தற்பொழுது வெளியில் வந்துள்ளது. இஸ்ரேல் சிறையில் இருந்து 55 பலஸ்தீன் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். இதில் காசாவின் அல் ஷிஃபா வைத்தியசாலையின் வைத்தியர் அல் சலாபியா மிகவும் முக்கியமானவர். இவர் சர்வதேச ஊடகங்களுக்கு வழங்கிய செவியில் முழுமையான தகவல்களையும் அதிர்ச்சியூட்டும் விடயங்களையும் வெளிக்கொணர்ந்துள்ளார். இவரின் கருத்து இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னை வைத்தியர் என்று கூட பார்க்காமல் மிகவும் மோசமாக என்னை நடத்தினர். எனக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான சித்திரவதைகளை செய்தார்கள். தினம்தோறும் தாக்குதல் நடத்தினார்கள். எந்தளவு என்றால் என் விரல் உடைக்கப்பட்டது. மருத்துவர்கள், செவிலியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை தாக்கும் நிலை அங்குள்ளது. தினமும் சாப்பிடுவதற்கு ஒரு டம்ளர் அரிசி, வெள்ளரிக்காய் அல்லது தக்காளியே வழங்கப்படுகிறது. சில நேரம் பான் துண்டொன்றும் வழங்கப்படுகிறது. காரணமே இல்லாமல் தாக்குதல் நடத்தப்படுகிறது. எந்த அளவு என்றால் சிறைச்சாலை காவலாளியை பயன்படுத்தும் தடிகள் மூலம் தாக்கப்படுகின்றனர். சில நேரங்களில் விசாரணை அதிகாரிகள் அவர்கள் பழக்கும் நாய்களை வைத்து தன்னுடைய ஆணுறுப்பை கடிக்க வைத்தார்கள், சேதப்படுத்தினார்கள் என அல்சிஃபா மருத்துவமனையின் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் உலக நாடுகளின் கவனத்தை தற்பொழுது ஈர்த்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக த வயர் இணையதளம் பலஸ்தீன் கைதிகள் அனுபவிக்கும் கொடுமை தொடர்பில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த கட்டுரையில் முகம்மது அரபி என்ற பலஸ்தீன் பத்திரிகையாளர் ஒருவர் இஸ்ரேல் சிறையில் அவர் அனுபவித்த அனுபவங்களை, அந்த ஊடகவியலாளர் அனுபவித்த விடயங்களை அவருடைய சட்டத்தரணி காலித் என்பவர் வெளியிட்டுள்ளார். எவ்வித காரணமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு நெகவ் என்ற இஸ்ரேல் பாலைவன பகுதியில் சிறைச்சாலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிறைச்சாலை எவ்வாறான கொடுமையான சிறைச்சாலை என்றால் உலகில் பயங்கர சிறைச்சாலைகளில் ஒன்று என அந்த சட்டத்தரணி விவரிக்கின்றார். குறித்த ஊடகவியலாளரை கைது செய்து பல நாட்களாக பின்புறம் கட்டி வைத்துள்ளார்கள். கால்களை கட்டி வைத்துள்ளார்கள். படுப்பதற்கு எவ்வித விருப்பும் இல்லாமல் தரையில் அவர் அமர்த்தப்பட்டிருந்தார். அங்கு புறாக்கள் வளர்க்கப்படுவதாகவும் அதன் எச்சம் துர்வாடையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த இடத்தை சுத்தப்படுத்த எவரும் தயாரான நிலையில் இல்லை எனவும், இந்த எச்சம் மூலம் நோய் பரவி கைதிகள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கான சிகிச்சை வழங்க எவரும் தயாரில்லை எனவும், குளிப்பதற்கு வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரமே அனுமதிக்கப்படுவதாகவும், அதுவும் 1 நிமிடத்துக்குள் குளித்துவிட்டு வர வேண்டும் என்பதாகவும், அதற்கு மேலதிகமாக சென்றால் கைதிகள் கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கின்றார். மேலும் வெயில் மற்றும் மழையில் நிற்க வைத்து சித்திரவதை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் சில கைதிகள் தங்கள் குளிக்க தயாரில்லை எனவும் சொல்லுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். கைதிகள் பின்னால் கட்டப்படுவதால் இரத்தக்கட்டி ஏற்பட்டு கைதிகளின் கைகள் துண்டிக்கும் அளவுக்கு நிலை ஏற்படுவதாகவும் அந்த சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். சாலையில் வைத்தியர்கள் முகங்களை காட்டுவதில்லை, கொள்ளைக்காரர்கள் போன்று முகங்களை மூடியவாறு சிகிச்சை வழங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு காரணம் சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட்டால் தனக்கு தண்டனைகள் ஏற்பட்டுவிடும் அல்லது ஹமாஸ் போன்ற அமைப்பினிடம் சிக்கினால் சேதம் பாரிய அளவாக இருக்கும் என்பதனால் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. இந்த விடயம் பலஸ்தீன் கைதிகள் தொடர்பில் ஹமாஸ் போராட்டக்குழு இவ்வாறு தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிலிருந்து நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு நபராவது எம்மீது எவ்வித குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை. எங்கள் மீது எவ்வித மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுகளும் சுமர்த்தப்படவில்லை. இவ்வாறு இருக்க பலஸ்தீன் கைதிகள் மீது ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள்? நாங்கள் சிறைப்பிடித்து வைத்திருப்பவர்களுக்கு இவ்வாறு நடந்தால் எவ்வாறு இருக்கும் என கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள்.
எம் மக்கள் பலஸ்தீன் மக்களை பாதுகாக்க முடியாவிட்டாலும் இஸ்ரேல் கைதிகளை பாதுகாத்து பத்திரமாக அனுப்பி வைத்திருக்கின்றோம். இவ்வாறான நிலைமையில் பலஸ்தீன் பிணைய கைதிகள் மீது ஏன் கொடூரமாக தாக்குகின்றார்கள்? நாங்கள் இஸ்ரேல் கைதிகளை கொடுமைப்படுத்தினால் என்னவாகும் என கேள்வியை அவர்கள் எழுப்பியுள்ளனர். Welcome to Amazon College and Amazon Campus, the future of modern education. We are a TVEC registered institute collaborated with many international universities which are recognized globally and by the UGC. Amazon College provides high quality of diploma, HND, degree and master programs. For more details, Amazon College and Campus, 294 Galle Road, Colombo 4, Sri Lanka. Visit www.amazoncollege.lk.